Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம D10 bleach பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு D10 bleachோட டிஃபரன்ஸ் தெரியாம நிறைய பேர் bleach again and again பண்ணிட்டே இருப்பாங்க. சோ bleachனா என்ன, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நாம பார்க்கலாம். At the same time D10 என்னன்னா D10 மூலமா பண்றதுனால அது என்ன பெனிஃபிட்ஸ், அதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீச் ஆகட்டும் D10 ஆகட்டும் எது பண்ணாலும் நம்ம மெயினாக அதில் எதிர்பார்க்குறது என்னது இன்ஸ்டன்ட் க்ளோ. ஸோ எப்படி இப்போ ப்ளீச் ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ப்ளீச்சில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுற ப்ளீச் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணுற ப்ளீச்சு. ஸோ இதில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும். ஒன்று க்ரீம் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட்டர் இருக்கும். ஒரு ஸ்பூன் க்ரீம் போட்டோம்னா அதுக்கு 1 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டி வரும். இந்த ஆக்டிவேட்டர் போடுறதுனால தான் நம்ம ஸ்கின்க்கு க்ளோவும் வரும். அட் த சேம் டைம் நம்மளோட ஹேர், அதாவது ஸ்கின் மேலே இருக்கிற ஹேர் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1:1 தான் போடணும். ஒரு ஸ்பூன் க்ரீம்னா 1 பிஞ்சு ஆக்டிவேட்டர் மட்டும்தான் போடணும். ஸோ நம்ம பாடியில் இப்போ பேக் நெக் அந்த மாதிரி போடும்போது இன்னொரு 1/2 இன்ச் அடிஷ்னலாக வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு மேலே நம்ம ஆக்டிவேட்டர் அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் இந்த ப்ளீச் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னா கம்ப்ளீட்டு டோட்டல் பாடி கூட நம்ம ப்ளீச் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஒன் திங், வேக்ஸ் பண்ணிவிட்டு மாத்திரம் ப்ளீச் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீச்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு கெமிக்கல் இருக்கிற ப்ராசஸ். அதனால் வேக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீச் பண்ண வேணாம். ஸோ இப்போ நான் என்னோடய கை ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் நமக்கு ஃபேஸில் கூட நடக்கும். நாம் எங்கே ப்ளீச் பண்ணாலும் இந்த ப்ராசஸில் தான் நமக்கு ப்ளீச்ன்றது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ப்ளீச்சோட ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். அடிக்கடி ப்ளீச் பண்ணுறதுனால பிம்பிள்ஸே இல்லாதவங்களுக்கு கூட ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் எப்போவுமே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். நம்ம அடிக்கடி ப்ளீச் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சரைஸ் எல்லாமே அந்த ப்ளீச் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓவர் ட்ரைனஸ் மூலமாக நமக்கு ரிங்கிள்ஸ் சீக்கிரமாக வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் பிக்மெண்டேஷனும் கூட வரும். ஸ்கின் ஓவர் சென்சிட்டிவ் ஆகிடும். ஓவர் சென்சிட்டிவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், வெயில் பட்டாலும், டஸ்ட் ஃபார்ம் ஆனாலும், லைட்டிங் அதிகமாக பண்ணிட்டாலும் நம்ம ஸ்கின் வெந்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ ப்ளீச் போட்டுட்டு இவ்வளோ சீரியஸாக சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. இது எல்லாமே ப்ராப்பரான மெத்தடில் ப்ளீச் நீங்கள் பண்ணலைன்னா, இல்லை அடிக்கடி ப்ளீச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். இன்றைக்கோ ஒரு நாள் பார்லரில் போய் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெறும் ப்ளீச் மட்டும் பண்ணி விட்டுடாமல் ப்ளீச் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மினி ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளீச் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு D10 பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ளீச்சோட கம்பேர் பண்ணும்போது D10ன்றது ரொம்பவே ஒரு சேஃபான ப்ராசஸ் தான். ஸோ இது நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம், பார்லர்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஷியல் பண்ணாமல் வெறும் D10 பண்ணால் கூட ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் இதுவும் நமக்கு க்ளோ கொடுக்குறது. பட் ஆனால் இந்த க்ளோக்கு ப்ளீச்சோட க்ளோக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சன் வெளியே போகும்போது நமக்கு டேன் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கின் நார்மலாகவே நமக்கு ஃபேராக இருந்தாலும் நம்ம சன்லைட் எங்கெங்கெல்லாம் போடுதோ அந்த இடத்துல நமக்கு ஸ்கின் ஒரு டார்க்னஸ் வரும். அந்த டார்க்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் D10ன்றது. ஸோ ப்ளீச்சோட ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ப்ளஸ் ஆக்டிவேட்டர் இருக்குது. இதில் ஆக்டிவேட்டர்ன்றது இருக்காது, D10 க்ரீம் மட்டும்தான் இருக்கும். நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம D10 அப்ளை பண்ண வேண்டியது தான். இது கூட ப்ளீச் எப்படி பண்ணுறோம், சேம் அதே மெத்தட் தான் வரும். என்னன்னா அதில் ஆக்டிவேட்டர் போடுறோம், இதில் ஆக்டிவேட்டர் போட மாட்டோம். ப்ளீச் பண்ணும்போது என்ன சொன்னோம், ப்ளீச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு மினி ஃபேஷியலாவது எடுத்துக்கோங்க சொன்னோம். பட் D10க்கு நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா D10 ஆகட்டும் ப்ளீச் ஆகட்டும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இதோட டாபிக்ஸ்ன்னு பார்த்தா நிறையவே இருக்கும், நம்ம சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா. ஸோ இதில் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம பார்லரில் மோர் தென் 35 டாபிக்ஸ், அதாவது பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நாங்கள் கோர்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம். கோர்ஸ் முடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.